மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து வார்டு வாரியாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அதில் ஒரு கட்டமாக மண்டலம் 8க்கு உட்பட்டு வார்டு 95 உட்பட்டு இப்பகுதியில் பூங்காக்குள் பிரத்யேகமாக ஜிம் மற்றும் யோகா மையம் கட்டடம் பணிக்காக இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியழகன் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கூபி ஜெயின் அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் சகோதரி சுதா தினதயாளன் அவர்களும் மாநகராட்சியின் அதிகாரி உட்பட அனைவரும் ஒருங்கிணைந்து திட்டத்தை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கும். இத்திட்டத்தின் மதிப்பீடு 90 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து இப்பணி துவங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்குள் இப்பணிகள் நிறைவேறப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதற்கு அடுத்த பகுதியாக வார்டு 95க்கு உட்பட்டே பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மறுவாழ்வு மையம் அமைப்பதற்காக ரூபாய் 1,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணியும் இன்றைக்கு துவங்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு அதைத் தொடர்ந்து வார்டு 99க்கு உட்பட்டு மண்டலம் 8ல் இருக்கக்கூடிய பகுதியில் சென்னைக்கு உட்பட்ட பள்ளியில் ரூபாய் 6 கோடி ஒதுக்கீடு செய்து கூடுதலாக வகுப்பறைகள் கட்டட பணிகள் அதுவும் இன்றைக்கு பூஜையிட்டு பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. வளர்ச்சி குழுமம் எப்போ பயன்பாட்டுக்கு வரும்? வளர்ச்சி குழுமத்திலிருந்து நம்ம ஒரு 69 ஸ்கீம் செயல்படுத்துறோம். அது எப்போ பயன்பாட்டுக்கு வரும்? வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னைக்கு என்று பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். நேற்று கூட மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பணிகளை கொடுத்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வடசென்னை என்பது தென் சென்னைக்குட்பட்டு சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் சாலை பணிகளாக இருக்கட்டும், மழைநீர் வடிகால் பணிகளாக இருக்கட்டும், இல்லை வடசென்னை கூடுதலாக இணைக்கப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் சீவேஜ் கனெக்ஷனாக இருக்கட்டும், குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிறு சிறு தேவைகள் பொதுமக்களிடம் கண்டறிந்து அந்த தேவைகள் குட்டாப்போல இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் அமைந்திருக்கிறது. அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் லாஸ்ட்ல இருக்கு, பர்சன்டேஜ்ல லாஸ்ட்ல இருக்கு. மாநகராட்சி பள்ளியோட தேர்ச்சி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா இனி வர்ற இயர்ல? ஏன்னா கேபிட்டல் சிட்டி சென்னை, ஆனால் பாஸ் பர்சன்டேஜில் பார்க்குறப்போ லாஸ்ட்ல இருக்கு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு செயல்பட்டு வருகிறது. உட்கட்டமைப்பும் பல்வேறு பகுதிகளில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை பள்ளிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளாக சென்னையோட புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகள், அதாவது மணலி, மாதவரம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி, இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் 131 பள்ளிகள் வருகிறது. இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு இந்த பகுதிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சென்னை மாநகராட்சி வகைப்பாடு மாற்றாமல் இருந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று உள்ளாட்சி பிரதிநிதிகள் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பள்ளிகள் எல்லாம் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணன் அவர்களும் தெரிவித்து இது வகைப்பாடு மாற்றப்பட்டு இன்றைக்கு சென்னை பள்ளிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக எந்த ஒரு உள்கட்டமைப்பும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான எந்த ஒரு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தது. இந்த ஆண்டு அது எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைங்களுக்கு கூடுதலாக கவனம் செலுத்திருக்கும். ஆனால் சென்னை மாநகராட்சி பள்ளியில் பொறுத்த வரைக்கும் 88% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அது 90% மேலே இருக்கப்படும் என்று தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.